இது வந்து நம்மளுடைய மெடிக்கல் வேர்ல்டில் 1980க்கு முன்னாடி, அதாவது வந்து ஒரு 1970 இருந்தே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து யூசேஜில் இருந்துட்டு வருது. எதுக்காக இது வந்து ரொம்ப இந்த கீலேஷன் தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து அலுமினியம் ஃபேக்ட்ரி, அதாவது வந்து கோல்ட் ஸ்மித்து, தங்க பட்டையில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, மைனில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டல்ஸோ அந்த கெமிக்கல்ஸே வந்து என்னென்னா ஒரு டாக்ஸினாக மாறி அதே வந்து பல பக்க விளைவுகளை வந்து உடம்புல வந்து ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அலுமினியம் ஃபேக்ட்ரி, இந்த கப்பல் கட்டுற தொழிற்சாலைகள், அதே மாதிரி பெயிண்டர்ஸு, பெயிண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, தங்கப்பட்டையில் தங்கம் உருக்குறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மெட்டல் டாக்ஸிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அல்லது அந்த புகைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்மோக்கர்ஸு, அதே மாதிரி ரோட் சைடில் வந்து கடைகள் வர இருக்கிறவங்க, அது வந்து ரோட்டில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸினுடைய புகை, பொல்யூஷன், பல்வேறு பொல்யூஷன்ஸ் இருக்குது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி வாட்டர் பாண்ட் பொல்யூஷன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பொல்யூட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வந்து மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது வந்து உருவாகும். இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியில் உடம்புல வந்து பல்வேறு வியாதிகளை வந்து இந்த மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்கள் வந்து அடைப்புகள் ஏற்படலாம், அல்லது தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், ஈவன் பிரெயின் வந்து டேமேஜஸ் வரலாம், ஏர்லி கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய பார்வை கோளாறுகள் வரலாம், அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரலாம், ஸோ உங்களுடைய கல்லீரல் பாதிக்கலாம், உங்களுடைய மெமரி லாஸ் ஆகலாம், நரம்பு வந்து தளர்ச்சி வரலாம், ஏர்லியராகவே உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொல்யூஷன் தான்.